புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியில் இருந்து. குஜராத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற ஊரில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 1869 நம்முடைய மகாத்மா காந்தி பிறந்தார். அவருக்கு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு தான் அவங்க அம்மா அப்பா பேர் வைக்கிறாங்க. இந்த பேர் இன்றைக்கி நாம் எல்லாரும் அவரை மகாத்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த எவ்வளவு நற்பண்புகளோடு அவர் வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க அப்பா பிரிட்டிஷ்காரவங்களுடைய ஆட்சியில் இருந்த ஒரு சின்ன மாகாணத்துக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய அந்த செல்வாக்கு எதுவுமே காந்தியை கவரவில்லை. அவருடைய அம்மா ரொம்ப ஆன்மீகவாதி, அகிம்சை, சகிப்புத்தன்மை, இது எல்லாமே அம்மா கிட்டேருந்து தான் இவர் கற்றுக்கிறாரு. கேட்டாக்கா பெற்றோர்கள் சொல்லுவதை எந்தவித கேள்வியும் கேட்காமல் அப்படியே கடைபிடிப்பது அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவர் வச்சுக்கிறாரு. அதை கடைசி வரை அவர் நடைமுறைப்படுத்திக்கிறார். அவருக்கு சின்ன வயசில் சில குறும்புத்தனங்கள் அவருக்கு இருந்தது. சில திருட்டுகள் செஞ்சார், சிகரெட் பிடித்தார், மாமிசம் சாப்பிட்டார். இப்படி அந்த வயசுக்கே உள்ள சில விஷயங்களை அவர் செய்தாலும் கூட அதை அவர் நீடிக்க விடவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றும் தவறுன்னு தெரிஞ்ச உடனேயே இல்லை இதை நான் மறுபடி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அதை செய்யாமல் அவர் நடைமுறைப்படுத்தினார். அப்படின்னா அதுதான் அவரை மகாத்மாவாக உயர்த்தியது அப்படின்னு நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரா அப்படிங்கிற நாடகம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் பிரகலாதன் நாடகம், 2 நாடகமுமே அவரை ஒரு செம்மைப்படுத்தி பொய் சொல்லவே கூடாது வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கடைபிடிக்கிற அளவுக்கு அவரை அவருடைய மனதை உருமாற்றியது அப்படின்னு சொன்னால், அவருடைய அந்த கொள்கை பிடிப்பு, சகிப்புத்தன்மை, இது எல்லாம் சேர்ந்தது தான் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. அதனால தான் இன்றைக்கும் நாம் அவரை மகாத்மா என்று சொல்லுகின்றோம். லண்டனில் 1891 இவர் பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு இந்தியாவுக்கு திரும்புகிறாரு. ஆனால் இவர் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை இவருக்கு கிடைக்கல. ஏன்னு சொன்னால் இங்கே நிறைய வழக்கறிஞர்கள் இருந்தாங்க, இவருக்கு அங்கே இடமே கிடைக்கல, வேலையும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி, வழக்கறிஞர்களுக்கு அந்த இதை எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதி கொடுக்குற வேலையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இவருக்கு நிராகரிக்கப்படுகிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு துணை ஆசிரியராக பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கேயும் ஒரு ஆங்கிலேய அதிகாரியால் இவர் விரட்டப்படுகிறார். அப்போ இவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவருக்கு வருமானமே இல்லாத ஒரு சூழலில் மிகவும் கஷ்டப்படுறாரு. என்ன செய்கிறது அப்படின்னு இல்லாத சூழலில் அவங்க அம்மாவும் இவர் வரதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. இவருக்கு மனசை விட்டு பேசக்கூட ஆட்கள் இல்லை. அப்போது ஏதோ ஒரு சூழலில் தென்னாப்பிரிக்காவில் வேலை தேடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே இனவெறி, நிறவெறின்னு எல்லாமே மிக அதிகமாக இருக்குது. இவர் ட்ரெயினில் ஒரு முறை பயணம் செய்யும்போது இவரை சக பயணிகள் என்ன செய்கிறாங்கன்னா தூக்கி வெளியில் வீசி எறிஞ்சிடுறாங்க. இரவு நேரம், அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ள நடுங்கி போய் அப்படியே உட்காந்துருக்கிறார். அவர் அது அவருக்கு ஒரு பெருத்த அவமானமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முறை போகும்போது இவர் முதல் வகுப்பு பயண சீட்டு எடுத்திருந்த போதும் கூட நீ ஃபுட்பாலில் தான் நிற்கணும், உனக்கு உள்ளெல்லாம் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் விரட்டி விடுறாங்க. இவர் ஃபுட்பாலில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்தே போகிறாரு. இந்த மாதிரியான பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள் இவர் அனுபவித்த போதும் இவருடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட இவர் இறங்கலை. அப்போ இவருக்கு நிறைய கிறிஸ்துவ நண்பர்கள் தான் நண்பர்கள் ஆகிறாங்க. அப்போது அவங்கெல்லாம் இவருக்கு அந்த கிறிஸ்துவ போதனையை சொல்லிக் கொடுக்குறாங்க, பைபிளை எடுத்து படிக்க சொல்கிறாங்க, கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இவரும் சர்ச்சுக்கு போகிறாரு. போயிட்டு அவங்க மாதிரியே இவரும் பிரார்த்தனை செய்கிறாரு. எல்லாமே செஞ்சாலும் கூட இவர் முழுமையாக பகவத்கீதையையும் படிக்க ஆரம்பிக்கிறார்.
படிக்க ஆரம்பித்து பகவத்கீதையில் உள்ள அத்தனை விஷயங்களும் இவருக்கு ஆழமாக பதிஞ்சிருது. அதனால் என்ன செய்கிறாருனாக்கா, இவர் வந்து இன்னொரு மதத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனாலும் கூட அவர்களை மதித்து அவர்களோட நட்போடையே வாழறாரு. வந்து புலால் உள்ள மறுக்கிறாரு. சைவ உணவு இவருக்கு கிடைக்கலங்கும் போது கூட வெறும் பழங்களை சாப்பிட்டு இவர் வந்து உயிர் வாழ்கிறார். அதனால் ஆனாலும் கூட அவங்களையெல்லாம் எதிர்த்து பேசியோ இல்லை அவங்க மதத்தை இழிவுபடுத்தியோ அவர் வந்து ஒரு நாளும் நடந்துக்கிட்டதில்லை. அதுதான் அவரை மகாத்மாவாக உயர்த்தியது. நன்றி.